வெல்கம் டு நந்தினி டிராயிங் கிளாஸ். நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏண்டா இன்றைக்கி உங்ககிட்ட வந்து அக்ரிலிக் பெயிண்டிங் தான் ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வாட்டர் கலர் பெயிண்டிங் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பெயிண்டிங். அதுக்கப்புறமா நிறைய பேர் என்கிட்ட ஆக்ஸ்போர்ட் ஸ்கெட்ச் புக்கில் வந்து பெயிண்ட் பண்ண கேட்டிருக்கீங்க. ஓகே, நான் வந்து இதுக்கப்புறமா போடுறேன். ஏன் அப்படின்னா நான் ஊருக்கு வந்துட்டேன், ஊருக்கு வந்து சீக்கிரமாக வர வேண்டியது, ஸோ வந்துட்டேன். அதனால் வந்து நான் இன்னும் சென்னைக்கு போனதுக்கப்புறமா வந்து ஆக்ஸ்போர்டு ஸ்கெட்ச் புக்கில் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம் இப்போ எப்படி பண்ணணும், அதுக்கப்புறமா என்னென்ன வேணும் அப்படிங்கிறது. இந்த பார்க்குறீங்களா, இந்த பெயிண்டிங் தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு பெயிண்டிங், யார் வேணால் பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போது தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு பேப்பர் வேணும். இது வந்து 300 GSM இருக்கலாம், இல்லை நீங்கள் 200 GSM பேப்பர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி அக்ரிலிக் பெயிண்டிங் பண்ணுறதுனால அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் வேணும், ப்ரஷஸ் வேணும், கொஞ்சம் வாட்டர், தென் மாஸ்கிங் டேப், இவ்வளோ தான் வேணும். நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக மாஸ்கிங் டேப் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா கீழே வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போதே கேப் எதுவுமே இல்லாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நீட்டாக பெயிண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கை பெயிண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து வெறும் ப்ளூ மட்டுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் பர்பிள் ஆட் பண்ணிக்கலாம், ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு பிங்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து நான் ஒரு டார்க்கான நல்ல க்ரீன் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். வாட்டர் கலர்ஸ்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் வாட்டர் கலர் பெயிண்ட் பண்ணுற அதே சேம் ப்ரஷ் யூஸ் பண்ணி இது பெயிண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த பெயிண்ட்டு, அதாவது அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி வாட்டர் கலர்ஸ் பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பெயிண்ட் பண்ணும்போது இதுக்கு தனி ப்ரஷ், அதுக்கு தனி ப்ரஷ் வச்சுக்கோங்க. பெயிண்ட் பண்ணும்போது நமக்கே தெரியும் கிளியராக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறது. அந்த மாதிரி கிளியராக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. ட்ரை ஆகிறதுக்கு விட்டதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து திரும்ப இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ண போகிறோம். நாம் இன்றைக்கி ஃப்ளவர் கார்டன் வந்து பெயிண்ட் பண்ண போகிறதுனால ஃபுல்லாக வந்து ஃப்ளார்ஸ் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷில் பெயிண்ட் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியான ஃப்ளார்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நாம் வந்து நல்லா லைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா பேக்ரவுண்டில் நல்ல டார்க்கான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து மேலே அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே பெயிண்ட் பண்ணும்போது லைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து டார்க்கான கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது ஒரு லைட்டான ஒரு ஷேட் கிடைக்கும், அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா போக போக நீங்கள் பெயிண்ட் பண்ணி பழக உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த பெயிண்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல டார்க்கான கலர்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். அதுக்கப்புறமா நம்ம ஒயிட் ஆட் பண்ண அந்த கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் கார்டனில் வந்து நீங்கள் நிறைய கலர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெட் அண்ட் எல்லோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதே மாதிரியான அக்ரிலிக் பெயிண்டிங்ஸ் வந்து வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். நான் இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிறேன், அதாவது ஊருக்கு வந்திருக்கிறேன். ஸோ வந்து எனக்கு பின்னாடிலாம் வந்து சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஒரு 3 or 4 லேயர்ஸ் வந்து நம்ம கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஷேட் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நாம் வந்து அக்ரிலிக்
பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ பெயிண்ட் வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நம்ம நிறைய எடுத்து வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து அந்த பெயிண்ட் வந்து வேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம எப்படி பெயிண்ட் பண்ண போகிறோம், என்ன பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நல்லா பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாட்டர் கலர்ஸ் வந்து அப்படி கிடையாது. வாட்டர் கலர்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது காஞ்சா கூட நம்ம அடுத்த நாள் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். பட் அக்ரிலிக்ஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன கலர்ஸ் வேணும், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நல்லா வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃப்ளார்ஸ்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து க்ரீன் கலரில் லீஃப் அண்ட் கிராஸ் மாதிரி போட போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அதாவது இதே மாதிரியான பெயிண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே ஸ்டைலில் நீங்களும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங்கை, அதாவது நீங்கள் என்னோடய பெயிண்டிங்ஸ் பார்த்துட்டு பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே என்னோடய இன்ஸ்டா பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து போஸ்டர் கலர்ஸில் கூட இதே மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அழகாக பண்ணலாம். இது மாதிரி லீஃப் பெயிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு டார்க்கான கலர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு லைட்டான கலர் மேலே பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இந்த மாதிரியான அக்ரிலிக் கலர்ஸ் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா பேஜில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அங்கே ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரியான ஈஸியான பெயிண்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய பெயிண்டிங்ஸ் வந்து நான் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து வீடியோவை வந்து நீட்டாக பார்த்தாலே போதும். பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்களும் பெயிண்ட் பண்ணலாம். நம்ம வந்து நல்லா பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாஸ்கிங் டேப் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பெயிண்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோஸ் வேறு யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த பெயிண்டிங்கை ஃப்ரேம் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து லேமினேட் கூட பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் இதெல்லாம் பண்ணணும். அதாவது வாட்டர் கலர்ஸை விட இந்த அக்ரிலிக் பெயிண்டிங்ஸ் பார்க்குறதுக்கு, அதாவது டெக்ஸ்சர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்.